நைஜீரியா விடுதலை பெற்றது. 1960ஆம் ஆண்டு அக்டோபர் 1 நைஜீரியா ஐக்கிய ராஜ்ஜியத்திடம் இருந்து விடுதலை பெற்று ஒரு சுதந்திர நாடாகியது. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் நைஜர் பகுதியில் வணிக மற்றும் இராணுவ ரீதியில் பிரிட்டன் ஆதிக்கம் செலுத்தியது. 1885 பெர்லின் மாநாட்டில் ஐரோப்பிய சக்திகள் இந்த பகுதியில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டன. 1914ஆம் ஆண்டில் வடக்கு மற்றும் தெற்கு நைஜீரியாவின் பகுதிகளை பிரிட்டிஷ் நிர்வாகம் இணைத்தது. இது நைஜீரிய காலனி என்று அழைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கம் வடக்கு பகுதியில் உள்ளூர் பாரம்பரிய தலைவர்கள் மூலம் ஆட்சி செய்யும் மறைமுக ஆட்சி முறையை பயன்படுத்தியது. இது வெவ்வேறு பிராந்தியங்களுக்கிடையில் அரசியல் மற்றும் கல்வி வளர்ச்சியை சமநிலையற்றதாக ஆக்கியது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஆப்பிரிக்கா முழுவதும் தேசியவாத உணர்வுகள் எழுச்சி பெற தொடங்கின. நைஜீரியாவிலும் கல்வி கற்ற தலைவர்கள் அரசியல் கட்சிகளை உருவாக்கி சுய உரிமைகளுக்காக போராடத் தொடங்கினர். இக்போ சமூக ஆதிக்கம் மிகுந்த கிழக்கு பிராந்தியத்தின் தலைவர் நனாடி ஆசிகிவே, யோருபா சமூக ஆதிக்கம் பெற்ற மேற்கு பிராந்தியத்தின் தலைவர் ஒபாஃபேமி அவலோவோ, ஹவுசா புலானி சமூக ஆதிக்கம் கொண்ட வடக்கு பிராந்தியத்தின் தலைவர் அபுபக்கர் தஃபாவா பலேவா ஆகியோர் குறிப்பிடத்தக்க தலைவர்களாக உருவாகினர். தேசியவாதிகளின் தொடர்ச்சியான கோரிக்கைகள் மற்றும் அழுத்தம் காரணமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் பல அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. இவை படிப்படியாக நைஜீரிய பிரதிநிதித்துவத்தையும் நிர்வாகத்தில் அதிகாரத்தையும் அதிகரித்தன. 1954 கூட்டாட்சி அமைப்பு, 1954 அரசியல் அமைப்பு ஒரு முழுமையான கூட்டாட்சி அமைப்பை உருவாக்கியது. இதில் வடக்கு, மேற்கு, கிழக்கு ஆகிய 3 முக்கிய பிராந்தியங்கள் அதிக அதிகாரங்களை கொண்டிருந்தன. இந்த பிராந்திய அமைப்பு நைஜீரியாவின் முக்கிய இனக்குழுக்களிடையே ஏற்கனவே இருந்த பிளவுகளை மேலும் அதிகரித்தது. தேசியவாத தலைவர்கள் பிரிட்டனுடன் தொடர்ந்து பேசி சுதந்திரத்திற்கான தேதியை உறுதி செய்தனர். இறுதியாக 1960 அக்டோபர் 1 அன்று நைஜீரியா சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இது ஆப்பிரிக்காவில் காலனித்துவ ஆட்சி முடிவுக்கு வந்த இயர் ஆஃப் ஆப்பிரிக்கா என அழைக்கப்பட்ட காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.